Good morning, children. In this unit, in transportation in plants and circulation in animals, today we see more to know. They are given some of the technical terms. You read well these technical terms. It may be asked in 2 mark question. First one, see anemia. Decrease in number of erythrocytes. So erythrocyte means red blood cells உடைய number வந்து decrease ஆனா அந்த state என்ன சொல்றோம்னா anemia அப்படின்றோம். Next one is leukocytosis. Increase in the number of leukocytes. Leukocytes na WBC, that is white blood corpuscles உடைய number increase ஆனா அது leukocytosis. Then leukopenia. Decrease in number of leukocytes. Leukocytes, that is WBC nuடைய number decrease ஆனா அது leukopenia. Last one is thrombocytopenia. Decrease in the number of thrombocytes. Thrombocytes are platelets. அதனுடைய number வந்து எண்ணிக்கை வந்து குறைஞ்சா அது வந்து என்ன சொல்றேன்னா thrombocytopenia. Next one is functions of blood. The functions of blood may be asked in 4 mark or 7 mark question. It is very important question. See first one. Transport of respiratory gases, that is oxygen and carbon dioxide. So respiratory gases oxygen carbon dioxide transport பண்றது எதுனா blood தான் வந்து transport பண்ணுது. So நம்ம breathe பண்ற oxygen லங்ஸ்ல இருந்து டிஷ்யூஸ்க்கு transport பண்ணுது. அதே மாதிரி டிஷ்யூஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடை கலெக்ட் பண்ணி லங்ஸுக்கு எடுத்துன்னு வருது. எதனுடைய மெயின் ஃபங்க்ஷன்? blood உடைய மெயின் ஃபங்க்ஷன். செகண்ட் பாயிண்ட், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் டு த டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ். ஸோ டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியலை டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எதுனா த்ரூ த பிளட் தான் வந்து எல்லா பாடி செல்ஸுக்கும் ஃபுட் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டைஜஷன் படிச்சிருப்பீங்க. டைஜஷன் வந்து ஸ்டொமக்லேயும் ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் டைஜஷன் நடக்குது. மோஸ்ட்லி வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து டைஜஷன் கம்ப்ளீட் ஆகிடுது. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் பார்த்தா மெனி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷன்ஸோட நேம் வந்து வில்லை. அந்த வில்லையோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா இட் அப்சார்ப் த ஃபுட் மெட்டீரியல். ஸோ அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து அப்சார்ப் பண்ணுறது தான். தென் நெக்ஸ்ட் ஒன் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின்ட்டு ஒரு வெயின் இருக்குது. ஹெப்பாட்டோனால என்ன மீனிங்னா லிவர். ஸோ அந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் என்ன பண்ணுதுன்னா அந்த வில்லையிலேருந்து ஃபுட்டை எடுத்துன்னு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. லிவரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இதோடைய மெயின் ஃபங்க்ஷன். தென் லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஃபுட்டு வந்து பிளட்டு வந்து எல்லா பாடி செல்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. தேர்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஸோ ஆல்ரெடி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட் செக்ரீட்ஸ் த ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட். இட் செக்ரீட்ஸ் ஹார்மோன்ஸ், ஏடிஹெச், growth ஹார்மோன், அது மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த ஹார்மோனை வந்து பிளட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது டு த டார்கெட் பாயிண்ட். எங்கே தேவையோ அங்கே இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதாவது வந்து ஃபார் அதர் கிளாண்ட்ஸ், தைராய்டு கிளாண்டுக்கு, அட்ரினல் கிளாண்டுக்கு ஹார்மோன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எதுனா பிளட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜினஸ் எக்ஸ்கிரியேட்டரி ப்ராடக்ட்ஸ் லைக் அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். ஸோ இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து பிளட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. தட் இஸ் அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன், it is involved in the protection of body and defense against diseases. ஸோ பிளட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் செல்ஸ் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் பார்த்தோம். இதில் டபிள்யூபிசியினுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா ப்ரொடெக்ட் அவர் பாடி அகெயின்ஸ்ட் டிசீசஸ். ஸோ நோயிலிருந்து நம்மளுடைய பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். சிக்ஸ்த் ஒன், இட் ஆக்ட் ஆஸ் பஃபர் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் இன் ரெகுலேஷன் ஆஃப் pH அண்ட் பாடி டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு we see how to regulate body temperature. எப்படி வந்து பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ when we are going out in summer season, our body temperature becomes high due to sunlight. ஸோ வந்து நம்ம சம்மர் சீசனில் வெளியில் போகும்போது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எதனால் வந்து சன்லைட் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாடி வந்து என்ன செய்யுதுன்னா வேர்வையை உருவாக்கி நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை குறைக்கும், மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி இந்த வின்டர் சீசனில் பார்க்கும்போது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும். ஸோ நம்ம when we take the bath, நம்ம வந்து ஏதோ ஒரு அருவிலையோ இதுலையோ போய் குளிக்கும் போது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு வந்து குளிர் அதிகமாகிடும். ஸோ அவர் பாடி பிகம்ஸ் ஷிவரிங். குளிர் அதிகமாகிட்டு நம்மளுடைய பாடி வந்து நடுக்கமாகிடும்.
ஸோ அந்த டைமில் நம்ம பாடி வந்து நம்மளுக்கு தேவையான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய பாடி வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெகுலேஷன் ஆஃப் பிஹெச் லெவல். எப்படி வந்து பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும். ஆல்ரெடி நம்ம பிளாஸ்மா படித்தோம். பிளாஸ்மா வந்து ஒரு அல்கலைன் ஃப்ளூயிட், அதாவது காரத்தன்மை வாய்ந்தது. ஸோ டியூரிங் த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் அவர் பாடி செல்ஸ். ஸோ ரெஸ்பிரேஷன் நம்மளுடைய பாடி செல்ஸில் ரெஸ்பிரேஷன் நடக்க சொல்லும். இட் ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகுதுன்னா இட் மிக்ஸ்டு வித் வாட்டர் டு ஃபார்ம் கார்பானிக் ஆசிட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோடு மிக்ஸ் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கார்பானிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது. அந்த கார்பானிக் ஆசிட் வந்து பிளட்டில் செல்ஸ்லேருந்து பிளட்டுக்கு வந்த உடனே பிளட் பிகம்ஸ் அசிடிக் இன் நேச்சர். பிளட் வந்து நேச்சர் என்னவா ஆகிடுது, அசிடிக் நேச்சராக ஆகிடுது. அந்த டைமில் அந்த பிளட்டில் இருக்கிற கார்பானிக் ஆசிடை நம்ம பாடி என்னவா ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னா அயான்ஸா H+ HCO3- அதாவது பைகார்பனேட் அயான்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி பைகார்பனேட் அயான்ஸ் HCO3- அயான்ஸை நம்ம பாடியிலே வந்து தக்க வச்சுக்கும். H+ அயான்ஸை வந்து யூரின் வழியாக ரிமூவ் பண்ணிடும். இது மாதிரி வந்து என்னன்னா இட் கேன் மெயின்டைன் blood கேன் மெயின்டைன் pH லெவல். ஸோ then it acts as buffer. Blood acts as a buffer. அது பஃபர்னா என்னன்னா எனி சப்ஸ்டன்ஸ் தட் மெயின்டைன் a pH லெவல், அதாவது pH லெவலில் மாறாமல் பாதுகாத்தா அதுதான் பஃபர்ன்றோம். இது மாதிரி வந்து டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணும், pH லெவலையும் மெயின்டைன் பண்ணி blood act as a buffer. blood வந்து ஒரு பஃபராக ஆக்ட் பண்ணுது. லாஸ்ட் ஒன், 7th ஒன், இட் மெயின்டைன்ஸ் ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இன் த பாடி. நம்மளுடைய பாடியில் வந்து வாட்டர் பேலன்ஸ் பண்ணுறது பிளட்டோடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ கிட்னியோடைய ஸ்ட்ரக்சர் வந்து 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் யூனிட் பார்த்தீங்கன்னா நெஃப்ரான்ஸ். கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் நெஃப்ரான்ஸ். ஸோ அவர் கிட்னி ஹாஸ் மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ். நம்மளோட கிட்னியில் பார்த்தீங்கன்னா நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்கும். நெஃப்ரான் ஹாஸ் டிஸ்டல் கன்வலேட்டட் அண்ட் த கலெக்டிங் டியூபுல். நெஃப்ரானில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்பேன். டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபுலும் அண்ட் கலெக்டிங் டியூபுல்ட்டு 2 டியூபுல்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு வந்து குறைவாக இருக்கும்போது பிட்யூட்டரி கிளாண்ட் செக்ரீட் ADH ஹார்மோன். அப்போது ஒரு ஹார்மோன் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது ADH, அதாவது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அந்த ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா ADH ஹார்மோன் அப்சார்ப் வாட்டர் ஃப்ரம் டிஸ்டல் கன்வலேட்டட் அண்ட் த கலெக்டிங் டியூபுல். ஸோ அந்த டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபுல்லேருந்தும் கலெக்டிங் டியூபுல்லேருந்தும் தேவையான வாட்டரை அப்சார்ப் பண்ணின்னு இட் மெயின்டைன்ஸ் அவர் வாட்டர் லெவல். நம்மளுடைய பாடியில் வந்து வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணுறது தான் இதோடைய மெயின் ஃபங்க்ஷன். See the next topic, blood vessels, that is arteries and veins. See this diagram. This diagram shows the structure of blood vessels. இந்த diagramல பார்த்தீங்கன்னா blood vessels கொடுத்துப்பாங்க. First one இந்த red கலரில் இருக்கிறது artery, blue கலரில் இருக்கிறது vein. So arteryனா it arteries வந்து carry blood away from heart to different organs. ஸோ ஹார்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு பிளட்டை எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து ஆர்டரி. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ் வந்து பிரான்ச்டு இன்ட்டு ஆர்டீரியோல்ஸ். ஆர்டரி வந்து நிறைய பிரான்ச்சஸாக பிரிஞ்சு என்னவா ஆர்டீரியோல்ஸ். தென் ஆர்டீரியோல்ஸ் பிரான்ச்டு இன்ட்டு கேபிலரிஸ், மைன்யூட் டியூபுல் கால் த கேபிலரிஸ். Then capillaries join together to form the venules. Venules join together to form the veins. ஸோ இது மாதிரி வந்து இந்த blood vessels structure வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ veins பார்த்தீங்கன்னா collect blood from different organs to heart. See, blood vessels transport blood. Blood vessels உடைய main function என்னன்னா transport blood டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. blood vessels are a network of branched tubes. இது வந்து ஒரு நெட் மாதிரி வலை மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸாக இருக்கும். There are 3 types of blood vessels. எத்தனை டைப்ஸ் வந்து blood vessels இருக்குது? 3 types. One is artery, second one is vein, third one is capillaries. First you see the arteries. Arteries பார்த்தீங்கன்னா they are thick wall and elastic. ஸோ இதனுடைய இது பார்த்தீங்கன்னா வால்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், அதாவது கடினமாக இருக்கும். அண்ட் எலாஸ்டிக் எக்ஸ்பேண்ட் ஆகும், சுருங்கி விரிகிற கெப்பாசிட்டி இருக்குது. ஆர்டரிஸ் கேரி பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் டு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இந்த ஹார்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸுக்கு வந்து பிளட்டை வந்து எடுத்துன்னு போகுது. ஆல் ஆர்டரிஸ் கேரி த ஆக்சிஜனேட்டட் பிளட். எல்லா ஆர்டரிஸும் என்ன பிளட்டை எடுத்துன்னு போகுதுன்னா ஆக்சிஜனேட்டட், தட் இஸ் ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து எடுத்துன்னு போகுது. Then except the pulmonary artery carry deoxygenated blood.
ஸோ பல்மனரி ஆர்ட்ரி மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட், தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட்டை எங்கே எடுத்துன்னு போகும்னா லங்ஸுக்கு எடுத்துன்னு போகும். ஃபார் வாட் பர்பஸ்? ஃபார் த பியூரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துன்னு போகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெயின்ஸ். வெயின்ஸ் ஆர் தின் அண்ட் நான் எலாஸ்டிக். ஸோ அதனுடைய வால்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த வெசல்ஸுடைய வால்ஸ் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும் அண்ட் நான் எலாஸ்டிக். இதுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற கெப்பாசிட்டி கிடையாது, அதாவது சுருங்கி விரிகிற கெப்பாசிட்டி கிடையாது. They transport blood to the heart from the different organs. That is, veins collect blood from different organs to the heart. ஸோ எல்லா பாடி பார்ட்ஸில் இருந்தும் எல்லா ஆர்கன்ஸில் இருந்தும் பிளட்டை கலெக்ட் பண்ணி எங்கே எடுத்துன்னு வரும்னா ஹார்ட்டுக்கு எடுத்துன்னு வரும். ஆல் வெயின்ஸ் கேரி த டீஆக்சிஜனேட்டட் பிளட். எல்லா வெயின்ஸும் என்ன பிளட்டை கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வரும்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட், தட் இஸ் த கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட்டை எல்லா ஆர்கன்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி எங்கே எடுத்துன்னு வரும்? ஹார்ட்டுக்கு எடுத்துன்னு வரும். Except the pulmonary vein carry oxygenated blood. So pulmonary vein மட்டும் oxygenated blood, that is oxygen rich blood எங்கிருந்து எடுத்துன்னு வரும்னா லங்ஸில் இருந்து ஹார்ட்டுக்கு எடுத்துன்னு வரும். நெக்ஸ்ட் யூ see the capillaries. Capillaries are narrow tubes. Capillaries பார்த்தீங்கன்னா ஒரு குறுகி இருக்கும் minute tubes. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இந்த பிளட் வெசல்ஸோட டயக்ராமில் பார்த்தோம். ஆர்ட்ரிஸ் பிரான்ச் இன்ட்டு ஆர்டீரியோல்ஸ். ஆர்ட்ரி வந்து நிறைய பிரான்ச்சஸாக பிரிஞ்சு என்ன ஃபார்ம் ஆகுது? ஆர்டீரியோல்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஆர்டீரியோல்ஸ் பிரான்ச் இன்ட்டு கேபிலரிஸ். ஆர்டீரியோல்ஸ் வந்து நிறைய பிரான்ச்சஸாக பிரிஞ்சு அது என்ன ஃபார்ம் ஆகுது? கேபிலரி ஆகுது. கேபிலரி யூனிட் டுகெதர் டு ஃபார்ம் த வென்யூல். ஸோ கேபிலரி எல்லாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுது? வென்யூல். தென் வென்யூல் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் த வெயின். வென்யூல் எல்லாம் சேர்ந்து என்னவா ஆகுதுன்னா வெயினாக மாறுது. தே ஆர் 8 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். ஸோ கேபிலரியோட டயாமீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அதாவது அகலம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். கேபிலரிஸ் ஆர் ஃபார்ம்டு ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் எண்டோதீலியல் செல்ஸ். ஸோ அந்த கேபிலரிஸோட வால்ஸ் வந்து எதனால் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். என்ன செல்ஸ்னா எண்டோதீலியல் செல்ஸால் ஆனது. நெக்ஸ்ட் யூ see the differences between artery and vein. Before we are moving to next topic, see this diagram. So in the diagram பார்த்தீங்கன்னா இதில் ஆர்ட்ரி, வெயின்ஸு, கேபிலரிஸ் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆர்ட்ரிஸ் வந்து பிரான்ச் ஆகி ஆர்டீரியலாக ஆகுது. தென் ஆர்டீரியல் பிரான்ச் இன்ட்டு கேபிலரிஸ். Capillaries join together to form the venule. Then venules join together to form the vein. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கேபிலரிஸுடைய இன்னர் வால். ஸோ கேபிலரிஸுடைய இன்னர் வால் வந்து எதனால் ஆனது? எண்டோதீலியல் செல்ஸால் ஆனது. ஸோ கேபிலரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே வந்து ஸ்மாலஸ்ட் பிளட் வெசல்ஸ். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கேபிலரிஸில் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த கேபிலரிஸில் தான் நடக்கும். Next you see differences between artery and vein. This may be asked in 4 mark question. The question வந்து 4 mark questionல கேட்பாங்க. First you see artery and vein. Artery is a distributing vessels. So வந்து இது எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்து ஆக்சிஜனையும் ஃபுட்டையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. Veins are the collecting vessels. So vein வந்து கலெக்ட் பண்ணுறது, எல்லா பாடி பார்ட்ஸ்லேருந்தும் கார்பன் டை ஆக்சைடும் வேஸ்ட் மெட்டீரியல்ஸும் கலெக்ட் பண்ணுறது வெயின்ஸ். ஆர்டரினுடைய கலர் வந்து என்ன கலரில் இருக்கும்? பிங்கின் கலரில் இருக்கும். வெயின் வந்து ரெட்டின் கலரில் இருக்கும். ஆர்டரி வெசல்ஸ் வந்து டீப் லொக்கேஷன், அதாவது வந்து உள்ளே இருக்கும், ரொம்ப ஆழமான இடத்துல இருக்கும். வெயின் வந்து சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன், தட் இஸ் மேலோட்டமாக இருக்கும். ஆர்டரி வந்து பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர். ஆர்டரிக்குள்ளே பிளட் ஃப்ளோ ஆகும்போது ஹை ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட வால் வந்து திக்கராக இருக்கும். when comparing to ரைட் வென்ட்ரிக்கலை கம்பேர் பண்ண சொல்ல அதை விட 3 மடங்கு அதிகமாக திக்காக இருக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அதனால் வந்து இங்கே ஆர்டரியில் பிளட் ஃப்ளோ ஆகும்போது ஹை ப்ரெஷரில் வந்து பிளட் ஃப்ளோ ஆகும். வெயினில் பிளட் ஃப்ளோ ஆகும்போது லோ ப்ரெஷர் தான் பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். தென் ஆர்டரி வால் ஆஃப் ஆர்டரி இஸ் ஸ்ட்ராங், திக், எலாஸ்டிக். ஆர்டரி வால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் திக்காக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும். வால் ஆஃப் வெயின் இஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக, ஸ்ட்ராங்குக்கு ஆப்போசிட்டாக வீக்காக இருக்கும், திக்கு ஆப்போசிட்டாக தின்னாக இருக்கும், எலாஸ்டிக் ஆப்போசிட் நான் எலாஸ்டிக்காக இருக்கும். தென் ஆர்டரினா ஆல் ஆர்டரிஸ் கேரி த ஆக்சிஜனேட்டட் பிளட். எல்லா ஆர்டரியும் என்ன பிளட் எடுத்துன்னு போகும்? தட் இஸ் ஆக்சிஜன் ரிச் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துன்னு போகும். எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரி மட்டும் என்ன பிளட் எடுத்துன்னு போகும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட்.
இங்கே all veins carry deoxygenated blood. எல்லா வெயின்ஸும் என்ன blood எடுத்துன்னு போகும்? Deoxygenated blood except the pulmonary vein carry the oxygenated blood. Pulmonary vein மட்டும் என்ன blood எடுத்துன்னு போகும்? Oxygenated blood எடுத்துன்னு போகும். ஆர்டரியில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வால்ஸ் ஆர் ஆப்சன்ட். அதுக்குள்ளார வந்து இன்டர்னல் வால்ஸ் வந்து சின்ன சின்ன வால்ஸ் வந்து கிடையாது. வெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வால்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இன்டர்னல் வால்ஸ் வந்து இருக்கும். See the today's assignment. First question, enumerate the functions of blood. So answer, you write the functions of blood fully. அது ஃபுல்லாக functions of blood ஃபுல்லாக 7 points இருக்கும். அந்த 7 points-உம் ரைட் பண்ணணும். Second question, our arteries and veins structurally different from one another. Answer is table 14.1. Table 14.1 differences between artery and vein இருக்கு. அது ஃபுல்லாக ரைட் பண்ணணும். Okay, write the assignment and send it to me. Thank you children. Have a nice day.